வந்து ஸ்டடி டேபிள் இதெல்லாம் அடுக்கி தம்பி பாப்பா புக்கு இது ரெண்டெல்லாம் புக்ஸை மட்டும் இந்த பை ஃபுல்லாக வச்சுருக்கேன். பாக்கி இதெல்லாம் நோட்டெல்லாம் அள்ளி கொண்டு பாப்பாவை கார் பார்க்கில் போட்டுச்சுனாங்க. பாருங்கள் என் கம்பெனி விசிட்டிங் கார்டு அதெல்லாம் என்ன கதியில் கிடக்கு பாருங்கள். அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் அதெல்லாம் அடுக்க சொல்லியிருக்கேன் பாப்பா. இந்த மாதிரி கிடக்கு. ஒரு ரூமாக க்ளீன் பண்ணுறேன். இது வந்து வெறும் புக்ஸு டப்பா நல்லாயிருக்கு. புக்ஸ் மட்டும் இதில் பாப்பாவது தம்பி இது 2 பேருக்கும் பேடு டப்பா அபாக்கஸ் ஸ்கேல் இதை மட்டும் இதில் எடுத்து வச்சுருக்கேன். இதை கட்டி மேலே தூக்கி போட்டுருவேன். புக்ஸ் மட்டும் நோட்டெல்லாம் பாப்பா கொண்டு கார் பார்க்கில் வச்சுருக்கு. இதெல்லாம் இவ்வளோ அழுக்கு வந்து இவ்வளோ குப்பை பேக்கில் இந்த ஸ்டடி டேபிளில் தண்ணி ஊற்றி அந்த இதெல்லாம் கழுவி விட்டுருக்கேன். இந்த குப்பையெல்லாம் அள்ளி கொண்டு வெளில போட்டுட்டு இப்போ ஒரு ரூமாக க்ளீன் பண்ணுறேன் நான். இந்த 10 நாள் ஊருக்கு போனோம்னா வீடு இப்படி தாங்க கிடக்கும். சரி புக்ஸ் எல்லாம் எடுத்து ஏற கட்டிடலாம், எல்லாத்தையும் மேலே வச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நமக்கு வந்துட்டு வேலை ஸ்கூல் ஓப்பன் பண்ணும்போது ஜஸ்ட்டு சும்மா வாட்டர் அடிச்சுட்டு க்ளீன் பண்ணால் போதும்ல. அதனால தான். உங்கள் வீட்டில் நீங்களாம் என்ன பண்ணுவீங்க சொல்லுங்கள். தேங்க்யூ.